இப்போ ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்க க்ளவுட் கேக் பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. 3 எக்கு போட்டுக்கிறோம். அதில் யோக் எடுத்து வச்சுட்டு ஒயிட்டை மாத்திரம் நம்ம வச்சுக்கிறணும். யோக்கை நல்லா செப்பரேட் பண்ணி எடுத்துடணும். இந்த 3 எக்கை அப்படியே பீட் பண்ண வேண்டியதான். ஒரு 3 நிமிஷம் ஆகும். நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். நல்ல க்ரீமியாக ப்ளஃபியாக நிறைய வந்துடுது. இப்போ 10 கிராம் பவுடர் சுகர், 3 வெள்ளைக்கருக்கு, 10 கிராம் சுகர் மாத்திரம்தான், 30 கிராம் கார்ன்ஃப்ளவர். இந்த 3 பொருள் தான். திருப்பி எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்கிறணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் போய் செட்டில் ஆகும். அதை நம்ம திருப்பி லேசாக கிண்டி விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு கூட கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு திருப்பி பீட் பண்ணணும். ப்ளூ கலர் க்ளவுடு கலர் வேணுன்றதுக்காக ப்ளூ கலர் போட்டிருக்கோம். வெண்ணிலா எசன்ஸு ஒரு 10 ட்ராப்ஸ் போட்டிருக்கோம். திருப்பி எல்லாத்தையும் சேர்த்து இந்த கலரோடு சேர்த்து பீட் பண்ணிக்கிறணும். நல்லா பீட் பண்ணி முடித்து அது கரெக்டான பதம் வந்துச்சுன்னா இந்த சட்டி அப்படியே தலைகீழ கவுத்தி எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் கூட கீழே விழுகாது. எத்தனை தடவை கவுத்தினாலும் எவ்வளோ தடவை கவுத்தினாலும் ஒரு ஃபோம் மாதிரி உருவாயிடாது. ஸ்பாஞ்ச் மாதிரி. இந்த பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்குது. இது சின்ன டின்னு தான். சின்ன டின்னில் அரை டின் வருது. இது பேக் பண்ணி முடிச்சோம்னா ஃபுல் டின் ஆயிரும். அது ரொம்ப அழுத்தாமல் லேசாக சமப்படுத்தி விட்டுக்கிறணும். இப்போ ஓவனில் ப்ரீ ஹீட் கொஞ்ச நேரம் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 10 நிமிஷம் வைங்க. ஒரு 8 நிமிஷத்துலேயே இது நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடும். 10 நிமிஷம் விட்டால் கருக தொடங்கினாலும் கருக தொடங்கிடும். இது பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்கு. கலரு பன் கலரில் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? குத்தி பார்த்தோம்னா ஒட்டவே இல்லை. நான் 10 நிமிஷம் செட் பண்ணேன். ஒரு 8 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். அடியில் பேப்பர் போட்டுட்டு கீலாம் தடவ வேண்டியதில்லை. பேப்பர் போட்டுட்டு அப்படியேவும் நம்ம அதை ஊற்றி இது பண்ணிடணும். ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். நல்லா சின்ன பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க ஆசைக்காக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்படி இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை இதில் கொடுங்க.